வணக்கங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோங்கன்னா கோதுமை மாவு கேக் பார்க்க போறோங்க. 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இப்பவே 3 ஏலக்காய், சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப அந்த கோதுமை மாவுலயே சர்க்கரையை கலந்துக்கலாங்க. டேஸ்டுக்காக ஒரே பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் கோதுமை மாவையும் அப்படி கொஞ்சம் கலக்கி எடுத்துக்கலாங்க. இதே கப்புல 1.5 கப்பு பால் எடுத்துக்கலாங்க. மாவு கூடவே ஊத்தி தோசை மாவு பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கலாங்க. பேக்கிங் சோடா போடுவாங்க, அதுக்கு பதிலா ஈனோ பவுடர் எடுத்துக்கலாங்க. 10 ரூபா பாக்கெட்டு கலக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல நெய் தொடைய வச்சாச்சுங்க. இப்ப கலக்கி வச்ச கலவைய இதுல ஊத்திக்கலாங்க. மாத்தியாச்சு. இப்ப வச்சு இப்படி 2 தட்டு அப்படி தட்டி விட்டா அந்த பப்ளிஸ் எல்லாம் அடங்கிருங்க. இப்ப என்னன்னா ஒரு அரை எடுத்து அதுல இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. வச்சு தண்ணி ஊத்தக்கூடாது. ஆன் பண்ணிக்கலாங்க. இப்ப அதுல மேல வந்து தண்ணி ஊத்தக்கூடாதுங்க. அதுல இப்ப இப்படியே வைக்கணும். வச்சு சிம்மல தாங்க வைக்கணும். குக்கர் மூடியில பெல்ட்டும் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாதுங்க. இப்ப வந்து அப்படியே மூடி விட்டுறலாம். இப்ப வந்து சிம்மல வச்சு 45 நிமிஷம் வேக வச்சு அப்புறமேல பாக்கலாங்க. இப்ப 45 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க, ஒட்டாம வருது. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துடலாங்க. சூப்பரா எப்படி மெது மெது மெதுன்னு இருக்குது. சுடுதுங்க. ஒட்டாம சூப்பரா வந்துருச்சுங்க கேக்கு. பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க. உண்மையிலுமே செம்ம டேஸ்டா இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.